ஷேர் அதோட மனைவியாகிய லீலா ஷேர் கூட வாழ்ந்துகிட்டு இருந்தது. அவங்களோட பையனோட பேரு சிம்ஹா. ஒரு நாள் ப்ரூனோ ஷேருக்கு உடம்பு சரியில்லாத ஆயிடுது. அப்ப அவன் அவனோட மனைவிய கூப்பிட்டு சொல்றான், என்ன தோணுதுன்னா நான் இனிமே உயிரோட இருக்க மாட்டேன். தயவு செய்து அப்படி பேசாதீங்க, உங்க உடல் நிலை சரியாயிடும். இல்ல லீலா, எனக்கு உடம்பு சரியில்லாம போய் 1 மாசத்தோட அதிகமா காலம் ஆயிடுச்சு. நீ காட்டுவாசிங்களை எல்லாரையும் இங்க வர சொல்லு. அவங்க கணவர் சொன்ன மாதிரியே லீலா அதே பண்றா. ப்ரூனோ காட்டுல இருக்க எல்லா விலங்குகள் கிட்டயும் வந்து பேசுறான். என் அன்பான காட்டுவாசிகளா, எனக்கு என்ன தோணுதுன்னா நான் இனிமே உயிரோட இருக்க மாட்டேன் போல. அதனால நான் உயிரோட இருக்கும்போது என் பொண்டாட்டி லீலாவை இந்த காட்டோட ராணியாக்கிட்டு நான் போறேன். இன்னிலிருந்து லீலா தான் உங்க எல்லாரோட ராணி. ப்ரூனோ சொல்றத ஹாரி மட்டும் ரொம்பவே கவனமா கேட்டுக்கிட்டு இருந்தது. ஹாரி மட்டும் ரொம்பவே உஷார் மற்றும் கன்னிங்கான ஒரு நரி. அதோட வேலை என்னன்னா, எப்பவுமே ஒரு விலங்கு கிட்ட போய் இன்னொரு விலங்கு பத்தி சொல்லி அவங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு பெரிய சண்டைய உருவாக்குறது தான். அட ராஜா, நீங்க என்ன சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அவனையே நீங்க ராஜாவா ஆக்கலாம்ல. இந்த காட்டு விலங்கெல்லாம் உங்க பொண்டாட்டியோட பேச்ச கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பெண் சிங்கம், ஆண் சிங்கம் இல்ல. நீ உன்னோட பேச்ச கொஞ்சம் நிறுத்துறியா ஹரி நரியே? சிம்பா ரொம்ப சின்ன பையன். அந்த நரி ரொம்பவே கோவத்துல அங்கிருந்து கிளம்பி வந்துடுது. அதுக்கப்புறம் அதுக்குள்ளவே அது இப்படின்னு பேசிக்குது. இந்த கிழவன் அவனை பத்தி என்ன நினைக்கிறான்? கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ப்ரூனோ இறந்து போறாரு. அதுக்கப்புறம் அவங்க மனைவி ராணி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் வேற காடுகள்ல ரொம்பவே வறட்சி வந்துடுது. அதனால அந்த காட்டுல இருக்க எல்லா விலங்குகளும் பக்கத்து காட்டுக்கு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் அழகான மாட்டு கூட்டம் ஒண்ணு அவங்களோட காடை விட்டு வேற வேற காட்டுக்கு கிளம்பிடுச்சு. அதே கூட்டத்துல இருக்க ராதா என்கிற ஒரு மாடு அதோட குழந்தையாகிய ககன் கூட சேர்ந்து லீலா ஷேரணியோட காட்டுக்கு போகுது. அம்மா, நம்ம வழி தவறி வந்துட்டோம்னு நான் நினைக்கிறேன். ஆமாண்டா கண்ணா, நீ சரியாதான் சொல்ற. நீ தூங்கிட்டடா, உன்னை எதுக்காக டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லி அப்படியே விட்டுட்டனா? பாத்தீங்களாமா, என்ன எழுப்பி இருக்கலாம்ல. பாருங்க, இப்ப நம்மளோட கூட்டம் எங்க போச்சுன்னு தெரியல. இந்த காடு வேற நம்மளுக்கு புதுசு. ஏதோ யோசிக்காதடா மகனே, நான் இந்த காட்டோட ராஜா கிட்ட பேசுறேன். இன்னொரு பக்கம் ஹாரி நரி அங்க நடந்துகிட்டு வரான். மாடும் மாடோட குழந்தையும் பார்த்த உடனே அவனுக்கு வாய் ஊற ஆரம்பிக்குது. சாப்பிடணும்னு தோணுது. இந்த மாடு ரொம்ப அழகா இருக்கு, பார்க்கறதுக்கு வண்ணமயமா இருக்கு. இதை யாரையும் பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் என்ன கதை? அது மட்டும் இல்ல, இதோட குட்டி கூட ரொம்ப நல்லா இருக்கு. இதோட மாமிசம் எனக்கு சாப்பிட்றதுக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஹாரி அதோட கிமிக்ஸ் எப்படியாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேகமா நடந்து போகுது. அதுக்குள்ள லீலாவோட மந்திரி அங்க வராரு. யார் நீ? இந்த காட்டுல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்க இந்த காட்டுவாசிகள் போல இல்லையே. ஆமா, எங்க கூட்டத்துல இருந்து நாங்க தவறி இங்க வந்துட்டோம். கொஞ்ச நாள் நாங்க இந்த காட்டுல இருக்க முடியுமா? அதுக்கு எங்க காட்டு ராணிய நீங்க கேட்கணும். வாங்க என் கூட. யானதாதா அவங்க 2 பேரையும் காட்டோட ராணியான லீலா கிட்ட கூட்டிட்டு போறாங்க. லீலா அவங்க 2 பேரையும் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. இவ்ளோ அழகான கலையான அற்புதமான மாடுகளை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. நாங்க எப்பவுமே வேற ஜந்து கண்ணுக்கு விழாம பாதுகாப்பா எங்க குழுவோட சேர்ந்து மட்டும்தான் வாழுவோம். என்ன பண்றது, எங்களோட டைம் சரியில்லாதனால இப்படி ஆயிடுச்சு. கவலைப்படாதீங்க, எவ்வளவு நாள் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு நாள் இங்க இருக்கலாம். யாரும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அதே நேரத்துல ராணியோட பையனாகிய சிம்பா அங்க வரான். அவன் முன்னாடி அவ்வளவு அழகான அந்த மாட்டுக்குட்டிய பார்த்த உடனே அவங்க 2 பேரும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. பாத்தியா, என் பையனும் உன் பையனும் எவ்வளவு நல்லா விளையாடுறாங்கன்னு. இதுக்கு மேல ஏன் குகையிலேயே நீ இருக்கலாம். அதுக்கு மேல ராணியும் மாடும் 2 பேரும் சேர்ந்துதான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சிம்பா அதுக்கப்புறம் ககன் 2 பேரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா விளையாடுவாங்க. இந்த விஷயம் நரிக்கு தெரிஞ்சதும் அதுக்கு ரொம்பவே வயித்தறிச்சலா இருக்கு. இப்படியே காலம் கடந்து போய் சிம்பா மற்றும் ககன் பெரியவங்க ஆகுறாங்க. அவங்க 2 பேரும் அவ்வளவு சந்தோஷமா விளையாடுறத பார்த்த நரி மனசுக்குள்ள இப்படின்னு சொல்லிக்குது. எனக்கு என்ன தோணுதுன்னா, என் பழைய கைவித்திய நான் காட்டணும் போல. மூக்கனால கரியனை சாப்பிடு.
இப்படியெல்லாம் பண்ணி எத்தனை பேருக்கு சண்டை மூட்டி அவங்க சண்டை போடும்போது நான் அவங்க மாംസத்தை சாப்பிட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாரி நரி அங்க இருந்து கோவமா கிளம்பி போயிடுது. ஒரு ராத்திரி என்னாச்சுன்னா, லீலா ஷேர்னி குகைக்குள்ள சும்மா படுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க ராதா வரா. என்னாச்சு மகாராணி, நீங்க இன்னும் தூங்கலையா? ஆமா ராதா, என்னோட புருஷன் ஸ்வர்க்கத்துக்கு போனதுல இருந்து எனக்கு தூக்கம் வர்றதில்ல. சரி, அதை விட இந்த நேரத்துல நீ இந்த குகையில என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னோட கூட்டத்து மாடுங்க இங்கதான் இருக்குன்னு தோணுது. நான் போய் அவங்கள பாத்துட்டு வரேன். நீ அதுக்குள்ள என்னோட பையனை பாத்துக்கோ, அத உனக்கு சொல்லிட்டு போலாம் அப்படின்னு வந்த. நீ அத பத்தி யோசிக்காத, உன்னோட பையனை நான் நல்லா பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வா. நீ கூட எந்த கவலையும் இல்லாத தூங்கு. எனக்கு தான் தூக்கம் வருது இல்லன்னு சொன்னல. லீலா அப்படி சொன்னதும் மாடு உடனே போய் லீலாவோட காதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு வருது. அது போன உடனே லீலா ரொம்பவே நல்லா தூங்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹாரி நரி அந்த குகைக்குள்ள வருது. அப்ப அவன் பாக்குறான் லீலா ரொம்பவே ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறதால. ஆனா ஹாரி நினைக்கிறான் அவங்களோட ராணி இறந்து போயிடுச்சுன்னு. ஏன்னா அதோட உடல் கொஞ்சம் கூட அசையல. அடேங்கப்பா, இது செத்துருச்சு போலயே. இப்ப என் வேலை ரொம்ப சுலபமா மாறிடுச்சு. இதோட சாவுக்கு காரணம் அந்த ககன் அப்புறம் அதோட அம்மான்னு சொல்லிடுறேன். அப்புறம் எல்லாருமே அவங்கள திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி அங்க இருந்து சிம்பா கிட்ட சீக்கிரமா ஓடி போறான். உன்னை பார்க்கும்போது உன்னோட அப்பா தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நீ பார்க்கறதுக்கு உங்க அப்பா போலவே இருக்க. எங்க அம்மா கூட இதே தான் சொல்லுவாங்க. ஆனா உங்க அப்பா மாதிரி நீ சுறுசுறுப்பாவே இல்லப்போ. நீ ஒரு முட்டாளு. உங்க அம்மா செத்து போயிட்டாங்க. அவங்கள வேற யாருமே இல்ல. உன்னோட நண்பனோட அம்மா ராதா, உன்னோட நண்பன் ககன் தான் கொண்டு போட்டாங்க. ஹாரி அப்படின்னு சொன்னதும் சிம்பாக்கு ரொம்பவே கோவம் வருது. அவனால நம்பவே முடியாது. போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் வேகமா ஓடி போய் பார்க்கறான். அப்ப கூட அங்க அவங்க அம்மா தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவனும் அது பார்த்து அவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு நினைக்குவான். அதுக்கப்புறம் கோவமா ககன் கிட்ட அவன் ஓடி போறான். இன்னொரு பக்கம் அவங்க ராணி ஆகிய லீலா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற அந்த விஷயம் காட்டுல நெருப்பு மாதிரி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்து எங்க அம்மாவை கொன்னுட்டீங்கல்ல. கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். நான் உங்க கூட சண்டை போட்டு உங்களை கொண்டு போட போறேன். இல்ல இல்ல, இது ரொம்ப போய். என் அம்மா எப்பவுமே உங்க அம்மாவை கொல்ல மாட்டாங்க. அப்ப ஹாரி ரொம்பவே கன்னிங்கா சொல்றான். உங்க அம்மா மகாராணியை கொண்டு போடலான்னு அவங்க எங்க போனாங்க? நான் மொத்த காட்டையும் தேடிட்டேன். ஆனா அவங்க எனக்கு கிடைக்கவே இல்லையே. ஹாரி சொன்னதை கேட்டு அங்க இருக்க விலங்குகள் எல்லாமே உண்மைன்னு நம்ம எடுத்துங்க. அதுக்கப்புறம் அங்கே நின்னுக்கிட்டு இருந்த ககனை அவங்க எல்லாரும் முறைச்சு பாக்குறாங்க. ஹாரி சரியாதான் சொல்றான். உங்க அம்மா இந்த காட்டுல இல்ல. அவங்க காட்டுல இல்லைன்னா அதுக்கு என்ன காரணம்? கண்டிப்பா அவங்க தான் மகாராணியை கொண்டு இருக்கணும். சண்டை போடுறதுக்கு தயாராக ககன். கொஞ்ச நேரத்திலே சிம்பா மற்றும் ககனுக்கு நடுவுல ஒரு பெரிய சண்டை ஆரம்பிக்குது. ஹாரி ககன் எப்ப செத்து போயிடுவான் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா ககன் சிம்பாக்கு ஈக்குவலா சண்டை போட்டுட்டு அவனை தோக்கடிப்பான். அப்ப லீலா குரல் கேக்குது. நிறுத்துங்க, என்ன நடக்குதுங்க? சிம்பா, நீ ஏன் ககன் கூட சண்டை போடுற? அவங்களோட ராணி ஆகிய லீலா வந்ததை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. மகாராணி நீங்களா? நீங்க செத்து போயிட்டீங்கல்ல? நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன், நான் சாகல. இப்பதான் எனக்கு புரியுது நீ எவ்வளவு பெரிய முட்டாளுன்னு சொல்லி. அதே நேரத்துல ஒரு வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சத்துக்குள்ள இருந்து ராதா வரா. ராதா அப்படி பறந்து வர்றத பார்த்து எல்லாரும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இங்க என்ன நடக்குது? யானதாதா நடந்த எல்லா விஷயமும் சொல்றாரு. அத கேட்ட உடனே ராதா சிரிக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் அவ இப்படின்னு சொல்றா. நாங்க தெய்வ சக்தி இருக்க ஸ்பெஷலான மாடுகள். நாங்க மாயா மாடுகள். இந்த விஷயம் மகாராணி லீலாக்கு கூட தெரியும். என்னோட புருஷ செத்த பிறகு எனக்கு தூக்கமே வராத இருந்துச்சு. அந்த விஷயத்த நான் ராதா கிட்ட சொன்ன பிறகு அவ எனக்கு ஒரு மந்திரத்தை சொன்னா. நான் தெரியாம தூக்கத்துல அந்த மந்திரத்தை நிறைய வாட்டி சொல்லிட்டேன். அதனால நான் ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ள போயிட்டேன். அதுக்குள்ள இந்த முட்டாள் நரி நான் செத்துட்டேன்னு நினைச்சிட்டான். லீலா சொன்னதை கேட்ட உடனே அங்க இருந்த விலங்குகள் எல்லாமே ஹாரிய கோவமா பாக்குறாங்க. மகாராணி, எனக்கு என்னோட கூட்டத்து ஆளுங்க கிடைச்சிட்டாங்க. சோ நான் அவங்க கிட்ட கிளம்புறேன். நான் போறதுக்குள்ள இவனுக்கு தண்டனை கொடுக்கணும். ராதா சொல்றது கேட்ட உடனே லீலா உடனே அவனை சாகடிச்சிடுது. அதுக்கப்புறம் அவங்க சந்தோஷமா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க.